இது என்ன வண்டினா ஆயில் சேஞ்ச் பண்ண போற மாதிரி இருக்கு. ஆமாங்கண்ணா, இது ஜென் பெட்ரோல், இது கார்பரேட்டர் மாடலு. ஆயில் சர்வீஸ்க்கு நம்மகிட்ட வந்திருக்கு சர்வீஸுக்கு. ஓகே, 5000 ஒருக்கா சர்வீஸ் பண்ணணும். ஓகே. இது ஆயில் கரெக்டா மெயின்டைன் பண்ணிருக்காங்களா இல்ல எப்படின்னா? இது கஸ்டமர் ஒருத்தவங்க அந்த மாதிரி, ஒருத்தவங்க ஜாஸ்தி கிலோமீட்டர் ஓட்டுவாங்க, ஒருத்தவங்க கம்மி கிலோமீட்டர்லேயே மாற்றிடுவாங்க. ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 5000 கிலோமீட்டரில் பண்ணுறதா பெஸ்ட்டு. ஒவ்வொரு கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க, 5000 மாத்திர கிலோமீட்டரில் மாத்திர வந்துட்டு ஒரு 10000 ஓட்டுவாங்க, இல்லை 12000 ஓட்டுவாங்க. அப்படி ஓட்டும் போது என்ன ஆகும்னா, பிஸ்டன்லாம் கொஞ்சம் இதாக ஆரம்பிச்சிடும், ரிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வீக் ஆரம்பிச்சிடும், அப்புறம் ஒயிட் ஸ்மோக் வர ஆரம்பிச்சிடும், ஸ்டார்டிங் பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும். இப்போ இந்த வண்டியை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் ஆயில் சர்வீஸு பண்ணியிருக்காங்க. பண்ணிட்டு ஒரு 6 மாதம் வண்டி எடுக்கல. அது எடுக்கிறதுனால இந்த வண்டியோட பிரச்சனை ஆச்சு. நீங்களே வந்து நேரில் பாருங்க. இது ஆயில் சர்வீஸ் கரெக்டாக பண்ணல, நான் பண்ணியிருக்காங்க. ஒரு 6 மாதம் வண்டி எடுக்காம விட்டாங்க. ஆனால் சர்வீஸ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். கஸ்டமரு வண்டி ஒரு 6 மாதம் எடுக்கவே இல்லை. ஆயில் சர்வீஸு பண்ணியிருக்காரு. பண்ணிட்டு 6 மாதம் எடுக்க வீட்டில் நிப்பாட்டியிருக்காரு. திடீர்னு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 5 நிமிஷம் நல்லா ஓடிட்டு இருந்த வண்டி திடீர் இன்ஜின் சவுண்டு மாறிடுச்சு. கஸ்டமர் டேரக்டா நம்மகிட்ட கொண்டு வந்து பார்த்தா, ஹெட்டை கழட்டி பார்த்தா எல்லாம் உடஞ்சிருச்சு. வால்வு, இன்ஜினு, பிஸ்டன். கண்டிப்பா ஆயில்னாலேயும் வரையும். வண்டி வந்து ரெகுலரா மெயின்டைன் பண்ணணும். வாரத்துல ஒரு 2 நாளாச்சும் வண்டி எடுத்துட்டு ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் போயிட்டு ரன் பண்ணிட்டு வீட்டுல நிப்பாட்டணும். நிறைய பேர் புது வண்டியே வாங்குறாங்க. வாங்கினா என்ன பண்றாங்கன்னா, புது வண்டி தானேன்னு சொல்லிட்டு சர்வீஸ் பண்ணிடுறாங்க, பண்ணி வீட்டில் நிப்பாட்டிடுறாங்க. அது வாரத்துக்கு ஒரு டைம் ஆச்சு ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் ரன் பண்ணிட்டு வீட்டை நிப்பாட்டணும்.